இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை எவ்வாறெல்லாம் வழிநடத்தி கொண்டு வருகிறார், நம்மோடு இருந்து என்னென்ன விதங்களிலெல்லாம் நம்மை வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த புதிய ஆண்டிலும் கூட, இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறாராம், நம்முடைய கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். நம்முடைய கோட்டையாக இருந்து அவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார். பாருங்க, ஒவ்வொரு நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு விதங்களிலே நம்மை வழிநடத்துவதை நாம் உணர்கிறோம்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம காலையில் நம்ம வேலைக்கு போய்விட்டு, இல்லை நம்முடைய ஊழியங்களையே கடந்து போய்விட்டு நைட்டு நம்ம யோசித்து பார்க்கும்போது, காலையிலிருந்து இந்த நைட்டு வரைக்கும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது நன்றி சொல்லவே அந்த இரவு முழுவதும் கூட போதாது இல்லையா? அப்படி நம்மை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதங்களிலும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கோட்டையாக, அரணாக நம்ம இருக்கிறார் என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய வீடு நம்ம கட்டுறோம்னு வைங்களேன். அப்போ வீடு கட்டுறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போடுவாங்கல்ல, அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ராஜாக்களுடைய அரண்மனைகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அதுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு அரண் கட்டுவாங்க, ஒரு கோட்டை கட்டுவாங்க. அந்த கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டு காம்பவுண்ட் சுவர்லாம் பார்க்கும்போது வெளியே இருந்து பார்த்தா நம்முடைய வீடு தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த ராஜாக்களுடைய அரண்மனைகள் எல்லாம் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தெரியாது. அந்த கோட்டை சுவர் அவ்வளோ உயரமாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்கிறாங்க, என்ன இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியாது. அங்கே டோர் எங்கே இருக்குது, விண்டோஸ் எங்கே இருக்குது, எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஹைட்டாக என்ன செய்வாங்க, கோட்டை கட்டி இருப்பாங்க. அப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது எந்த இதுவுமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ உயரமாக என்ன செய்யும் இருக்கும். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கோட்டையாக இருந்துதான் நம்மை பாதுகாத்து வருகிறாராம். நான் தான் உன்னுடைய கோட்டை, உனக்குள் இருக்கின்ற எந்த காரியங்களையும் வெளியே தெரியாத அளவுக்கு நான் உன் கோட்டையாக இருந்து உனக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த காரியங்களும் உனக்கு வாய்க்காதபடிக்கு நான் உன் கோட்டையாக இருந்து நான் உன்னை வழி நடத்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய நாளிலே நான் உன் கோட்டையாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். இன்றைக்கு அவரையே நம்பி வாழும் மக்களுக்கு அவர் கோட்டையாக இருந்து அவர் வழி நடத்துகின்றார். எதிராளியாகிய பிசாசு பாடுகள், பிரச்சனைகள், இன்னும் வேதனைகள் தாக்கி நம்மை அழித்து விடாதபடிக்கு அவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் நம்மை சுற்றி 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 வருகிறான். ஆனா ஆண்டவர் நம்முடைய கோட்டையாக இருந்து அவனுடைய எல்லா சதி ஆலோசனைகளுக்கும் அவர் பாதுகாப்பாக நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அவனுடைய எந்த தந்திரங்களும் வாய்க்காத அளவுக்கு அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். பாருங்க, இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் கட்டுகிற இந்த கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழக்கூடியவைகள். நம்ம எரிகோவின் கோட்டையை நம்ம பார்க்குறோம்ல, அந்த எரிகோவின் கோட்டையெல்லாம் யாரும் இடிக்கல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய துதிகளினாலே அந்த எரிகோ கோட்டை இடிந்து போனது. ஆனால் ஆண்டவர் நம்மை சுற்றி வைத்திருக்கிற அரணான கோட்டை இருக்கிறதே, இதை எந்த மனிதனாலும் இடிக்கவே முடியாது. அவ்வளவு வலிமை நிறைந்த ஒரு கோட்டையாக அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அவர் எந்த தீமையும் நமக்கு அணுகாதபடி அவர் நம்முடைய வாழ்க்கையின் கோட்டையாக இருப்பார் என்று சொன்னால் நமக்கு எந்த தீமையும் நம்மை அணுக அவர் அனுமதிப்பதில்லை. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அழைக்க வேண்டும். ஏசப்பா, நீங்க என்னுடைய கோட்டையாக இருங்க, நீங்க என்னுடைய அரணாக இருங்கப்பா, நீங்க என்னுடைய பலனாக இருங்க, நீங்க என்னுடைய வெளிச்சமா இருங்க, எல்லாவற்றிலும் நீங்க 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 நீங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நமக்கு முன்பதாக வைப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் எடுத்து பயன்படுத்துவார். நம்மை ஒவ்வொரு விதங்களிலே அவர் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தாவீது ராஜா கூறுகின்றார், சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கோட்டை என்கின்றார். பாருங்க, அநேக ஆபத்துக்கள், இக்கட்டுகள், சோர்வுகள், பகைவர்களுடைய அச்சுறுத்தல்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நமக்கு கோட்டையாக இருக்கின்றார் இல்லையா? நம்ம அது வாழ்க்கையில என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா?
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்கி போகும்போது கூட அநேக ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த ஆபத்துக்கள் எல்லாம் அந்த கண்களுக்கு மறைத்து நம்மை விடுவித்து காத்து வரவில்லை. நம்ம டெய்லி டிராவல் பண்றவங்களா இருக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு நடந்து போனா கூட, இப்ப ரோட்ல நடந்து கூட போறதுக்கு பயம். ஏன்னா எதிரே வருகிற வாகனங்கள், இல்ல பின்னாடி வர்ற வாகனங்கள், எது நம்ம மேல மோதுமோ, எது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியுங்கிறது நமக்கு என்ன செய்யாது, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில விட்டு வெளியே போனா மாலையில திரும்பி வருவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கோட்டையாக, நம்முடைய அரணாக இருப்பார் என்று சொன்னால் நம்மை சுற்றி எந்த தீமையும் அணுகாதபடி, நம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது, ஆண்டவரே என்னுடைய கோட்டையாக நீர் இருங்கப்பா, நான் இன்னைக்கு வீட்டை விட்டு நான் கடந்து வெளியில போறேன், என்னுடைய கோட்டையாக நீர் இருந்து என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம வீட்டை விட்டு கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்மை கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். நாம பாருங்க, இப்ப ஜப்பான்ல நேற்று தினத்துல கூட 7.2 ரிக்டர் அளவில் சுனாமி வந்து தாக்கிருச்சு இல்லையா? அவ்வளவு பூகம்பம் வந்து தாக்கிருச்சு, ரொம்ப மிகப்பெரிய அளவில் தான். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், ஒரு வீட்டில் உள்ள மீன் தொட்டிகள் எல்லாம் அப்படியே அசையுது, அந்த மீன்கள் எல்லாம் அங்கங்கே ஓடுது, மீன் தொட்டியில் உள்ள தண்ணி மேலே வர கடல் அலை மாதிரி அப்படி மேலே வந்து தெளிக்கிறத நான் பார்க்குறேன். பாருங்க, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க எப்படி நம்மை வந்து சந்திக்கிறது இல்லையா? நமக்கு தெரியாது உலகத்துல என்ன, தேசத்துல என்ன நிகழும், பூகம்பம் எப்போ வரும், அழிவு எப்போ வரும், கொள்ளை நோய் எப்போ வரும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி கோட்டையாக அவர் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த தீமையும் அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த உலக பிரகாரமான ராஜா ராணி வாழக்கூடிய அரண்மனைகள்லாம் அவளுக்கு வெளியே என்ன நடக்கிறதுன்னே தெரியாது இல்லையா? அந்த கோட்டை சுவர் அவ்வளவு உயரமாக இருக்கும். வெளியில என்ன நடந்தால் என்ன, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன, நாம் பத்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லி இருப்பாங்க. ஆனா இதை போல நாமும் கூட ஆண்டவரை நம்முடைய கோட்டையாக, நம்முடைய அரணாக, நம்முடைய பாதுகாப்பான வீடாக நாம் அவரை கொள்ளுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கு நம்முடைய கோட்டையாக யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை நாம் நம்முடைய பணத்தை நம்பி, பணம் தான் என்னுடைய பலன் என்று சொல்லி பணத்தை நாம் கோட்டையாக நினைத்திருக்கிறோமா? அல்லது மனிதர்கள், நம்முடைய உறவுகள் பெரிய பதவியில இருக்கலாம், எந்த பதவியில இருக்கலாம், அதை நம்முடைய பலமாக கொண்டிருக்கிறோமா, நம்முடைய கோட்டையாக கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய அழகு, நம்முடைய பட்டம், நம்முடைய பதவி, இதெல்லாம் நான் பெரிய கோட்டை, இதுதான் என்னுடைய கோட்டை, இதுதான் என்னுடைய அரண், இதுதான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறோமா? இல்லை. அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய கோட்டையாக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்புள்ளதாக இருக்கும். எந்த சத்ருவும் தொட முடியாதபடி கர்த்தர் நம்முடைய அரணாக, கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்துவார். மறைந்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பாருங்க, அவருடைய தோட்டத்தின் வழியா அப்படி நடந்துதான் வெளியில வர்றாங்க. அவங்களுடைய மெய்காப்பாளன் ஒருவனே அவரை சுட்டு கொன்னுடுறான். பாருங்க, எவ்வளவு ஒரு காரியம். யாரையுமே இந்த உலகத்துல நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆகவே கர்த்தரை மாத்திரம், நீரே என்னுடைய கோட்டை அப்பா, நீரே என்னுடைய பலனாண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா என்று சொல்லி எல்லாவற்றிலும் அவரை நாம் முன்வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். அப்படிப்பட்ட கிருபையை நான் பெற்றுக்கொள்ள ஒரு நிமிஷம் அவரிடத்துல ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மீண்டுமாக ஒரு புதிய வருடத்தை எங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டிலும் கூட ஒருவேளை நாங்கள் பழைய ஆண்டிலே அனுபவித்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள், வேதனைகள், எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறியப்பா, இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை நாங்கள் கண்டடையும்படியான கிருபை எங்களுக்கு தரப்போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, நீர் எங்களுடைய கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து கொள்ள போற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த புதிய ஆண்டு கூட எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே, பிள்ளைகள் கலங்காதபடி இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.